நயினார் நாகேந்திரனுடைய சர்ச்சையான பேச்சு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை த்ரிஷா மற்றும் விஜய பத்தி பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அவருடைய பேச்சு வருத்தமா தான் இருக்குது அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. கட்சி நிர்வாகிகளே பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்னு பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவையில செய்தியாளர்கள் கிட்ட பேசின பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பெண்களுடைய வங்கி கணக்குல 5000 ரூபாய் வரைவு வைக்கப்பட்டிருக்கிறத பாஜக தடுக்க பாக்குதுன்னு முட்டாள்தனமான கருத்தை திமுக காரங்க பேசிட்டு வராங்க. இத்தனை வருஷங்களாக கொடுக்கக்கூடிய பணத்தை பாஜக அரசு தடுத்துச்சா? இப்ப வேணும்னே காதுல பூ சுத்துறதுக்குனே முயற்சிக்கிறாங்க. 5000 ரூபாய் பெண்களோட அக்கௌண்ட்ல நாங்க விடிய வர வச்சோம். இதை பிஜேபி தடுக்க பார்க்குது. எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தோடு இந்த மாதிரி கருத்தை திமுக காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாநில அரசோட அதிகாரம் என்ன? இத்தனை நாள் நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்கறதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் தடுத்து நிறுத்துச்சா? வேண்டுமென்றே காதில் பூச்சுட்றக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ பிஜேபி தடுக்க பார்த்தது மாதிரியும், ஸ்டாலின் அவர்கள் பெண்களோட காவலர் மாதிரியும். பாஜக அரசு தடுப்பது போன்றும் முதல்வர் பெண்களுடைய பாதுகாவலர் போன்றும் ஒரு டிராமா செய்கிறாங்க. இந்த அரசாங்கமே டிராமா அரசாங்கம். இப்போ மற்றொரு டிராமாவை பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் முன்னாடியும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள்னு நிறைய பேர் போராடிட்டு வராங்க. 5 வருஷமா கோடை காலம் வந்துச்சு. அப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி விடல. ஆனா இப்போ புதுசா கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்னு 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்போ பள்ளி கல்லூரிகள்ல எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், இப்படி எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. வெளியில போன பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்புறாங்களா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பதற்றத்துடனே இருக்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழக பெண்கள் அதை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இந்த அரசு வீட்டுக்கு போறது உறுதி. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை த்ரிஷா மற்றும் விஜய பத்தி பேசுனதை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா பண்பா பேசக்கூடியவர் தான். சட்டப்பேரவையில நான் கூட ஆக்ரோஷமா பேசுவேன், ஆனா அவரு ரொம்ப நாகரிகமா பேசுவார். அவர் எதுக்காக த்ரிஷா பத்தி அப்படி பேசினார் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் பேசினது வருத்தமா தான் இருக்கு. என்னுடைய கருத்தை அவர்கிட்ட நான் கண்டிப்பா சொல்லுவேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பண்பாக பேசக்கூடியவர். சட்டப்பேரவையில் கூட எல்லாரும் சொல்லுவாங்க. நானாவது கொஞ்சம் ஆக்ரோஷமாக அதாவது கொஞ்சம் பேசுவேன். பட் அவர் ரொம்ப அமைதியாக நாகரிகமாக பேசக்கூடியவர். எதனால் செல்வி த்ரிஷா அவர்களை பற்றி அந்த மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக என்னோட கருத்தை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதே சமயத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. கட்சி நிர்வாகிகளே பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. சிவாஜி போன்ற பேச்சாளரை இன்றும் கட்சியில வச்சுட்டு இருக்கிறாங்க. பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது. ஆனா திடீர்னு பெண்களுக்கு அவமானம் நடந்தது போல சின்ன விஷயத்தை ஊதி பெருசா பாக்குறாங்க. இந்த விஷயத்துல கண்டனம் சொல்றதுக்கும் கருத்து சொல்றதுக்கும் திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் அதே சமயத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உங்கள் கட்சியில் கட்சிக்குள்ளே இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு உங்கள் கட்சி நிர்வாகியே பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஒரு சிவாஜின்னு ஒரு பேச்சாளர் காதில் கேட்க முடியாதுங்க. நீங்கள் மீடியாக்காரங்க கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற ஒருத்தரை இன்றைக்கும் கட்சியில் வச்சுட்டு ஊரில் இருக்கிற எதிர்கட்சி பெண் தலைவர்கள் எல்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க. அதே போல் பெண் IPS அதிகாரி பாலியல் தொல்லை எந்த இடத்துல இல்லை. ஆனால் என்னவோ திடீர்னு பெண்களுக்கு அப்படியே அவமானம் நடந்துட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசு பண்ண பார்க்குறாங்க. அதனால் இதில் கருத்து தெரிவிக்கிறக்கோ கண்டனம் தெரிவிக்கிறக்கோ திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கெல்லாம் அருகதையே கிடையாது.